இன்னைக்கு உடுமலைப்பேட்டை ஒரு குலுக்கிட்டீங்க. உடுமலைப்பேட்டைய இங்கே குழுமிக்கின்ற மக்கள் மூலமாக நாம எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் விலாசம் தெரியாம போகின்ற அளவிற்கு கூட்டம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை இந்த உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி மற்றும் இங்கே வால்பாறை 3 தொகுதியிலும் நிரூபித்து காட்டுகிறோம். ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக ஆட்சி அமைவது உறுதி உறுதி உறுதி. இன்றைக்கு மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய ஆரவாரம், மக்கள் முகத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி எல்லாம் வெற்றிக்கு இன்றைக்கு சாட்சி. கிராமத்தில் கூறுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சிய வெற்றிக்கு அடித்தளம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2011 2021 வரைக்கும் ஆட்சி புரிந்த காலத்தில் தமிழகத்தில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்னைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதினா அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் தான் மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. திமுக ஆட்சியில் ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மிகப்பெரிய திட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் சுமார் 250 கோடியில் கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். கொண்டாந்தோம்ல. அதே போல இந்த திருப்பூர் மாவட்டம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க என்பதற்காக சுமார் 350 கோடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். சாதாரண ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சை கிடைக்கிறதோ அதை விட அற்புதமான சிகிச்சை. ஏழை மக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியார் மருத்துவமனைக்கு போன பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவாகும், பல லட்சம் செலவாகும். ஆனா நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு திருப்பூர் மாநகரத்தில் அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். சிறப்பான சிகிச்சை அளிக்க முடியும். இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற மருத்துவமனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவரை நியமிக்கல, அங்க செவிலியர் நியமிக்கல, மருத்துவ உதவியாளர் நியமிக்கல. அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருந்து மாத்திரை ஊசி இல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இன்றைக்கு உலகத்தரத்திற்கு ஏற்ற மருத்துவமனையாக உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு உயர்தர சிகிச்சை கொடுக்கப்படும். இது அண்ணா திமுக லட்சியம். அதே போல அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். இந்த தொகுதியில் தான் அதிகமா அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? எந்த ஒரு அரசாங்கமும் ஏழைகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தால் அது தொடர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு. ஆனால் விடியா திமுக அரசாங்கம் ஏழைகளுக்கு அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் அம்மா மினி கிளினிக் திட்டம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் தேர்ந்தெடுத்து இந்த அம்மா மினி கிளினிக் அமைச்சோம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் அந்த பகுதியில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டா அந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அதுல அண்ணா திமுக அரசு கிளினிக்குகளை சிறப்பாக செயல்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டா அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம், ஏழைகளுக்கு செய்கின்ற துரோகம். எந்த ஒரு அரசாங்கமும் ஏழைகளை பகைச்சால் அந்த அரசாங்கம் அடியோடு அகற்றப்படும். அந்த வகையில் நீங்க அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்ப 2000 அம்மா மினி கிளினிக், இப்ப 4000 அம்மா மினி கிளினிக் கொடுப்போம். இந்த கட்சி
ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட கட்சி. ஏழைகளை வாழ வைப்பதற்காக இந்த கட்சி ஆட்சி அமைத்தது. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய தலைவி. இருவரும் தலைவர்கள் தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக, ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்ட தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். திமுக தலைவர்கள் அப்படியா இருக்குது? குடும்பத்துக்காக வாழ்கின்ற தலைவர். நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி ஆகட்டும், திரு ஸ்டாலின் ஆகட்டும், குடும்பத்தை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் மக்களை பற்றியே சிந்தித்தார்கள். ஏனென்றால் இரண்டு தலைவர்களுக்கும் வாரிசு இல்ல. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு, இங்க இருக்கின்ற மக்கள் தான் குடும்பம். ஆகவே நம்மை காப்பதற்கு நமக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்திய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. திரு கருணாநிதி அவர்களுக்கு குடும்பம், அவருடைய வாரிசுகள், அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். அதுதான் திமுகவுடைய நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு திரு கருணாநிதி குடும்பம் 8 கோடி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது திமுக கட்சியில ஊழல் 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 என்று சொன்னால் திமுக இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஊழலின் ஊற்றுக்கண் திமுக கடந்த கால ஆட்சியில் நீங்க பாருங்க, வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி ஊழல், இப்படி ஏற்கனவே ஊழலில் திளைத்த கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கொடி பறக்குது, அண்ணா திமுக கொடி பறக்குதுல்ல? எதனால பறக்குது? எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. காற்றுல பறக்குது. காத்த கண்ணில் பார்க்க முடிஞ்சுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல கண்ணுக்கு தெரியாத காற்றலையில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு மத்தியில அவர்கள் மந்திரியா இருக்கின்ற காலத்தில் இந்த இலாக்கா வைத்தவர்கள் ஊழல் செய்து நம்முடைய தமிழகத்தையே தலையை குனிந்து வைத்துட்டாங்க. இந்தியாவில் எங்க பார்த்தாலும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் என்று இந்த நாடே சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திமுக நிலை என்ன? இன்றைக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் திமுக கொள்கையாவே மாறிட்டது. ஆக இதில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட மக்களை கண்ணை இமைகாப்பதை போல அண்ணா திமுக அரசாங்கம் காப்பாற்றியது. விலை மதிக்க முடியாத உயிருங்க, சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கின்ற வல்லரசுல கூட மக்களை காப்பாற்ற முடியல. ஆனா அண்ணா திமுக அரசு இங்க இருக்கின்ற மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய பெருமை அண்ணா திமுக அரசை சாரும். அந்த கொரோனா வைரஸ் தொற்று அது கண்ணுக்கு தெரியாது, அது எப்படி ஒருவருக்கு வருதுன்னு தெரியாது, அதனுடைய நோயுடைய அறிகுறியும் தெரியாது, அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும் என்று அதுவும் தெரியாது. எந்த சிகிச்சை அளிச்சா அந்த கொரோனா வைரஸ்
பரவலை தடுக்க முடியும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிப்போடு இருந்து நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்களை வைத்து சிறப்பா இந்த கொரோனா வைரஸ் பரவி அந்த மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். காணொலி காட்சி மூலமா அவர்கள் ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனையில் அவர் குறிப்பிட்டது, பாரத பிரதமர் குறிப்பிட்டது, தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதே மற்ற மாநிலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முறையை தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொரோனா வைரஸ் பரவலை தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஒரு கொடுமையான காலகட்டம். யாரும் வீட்டிலிருந்து வர முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மக்களை பாதுகாத்து விலைவாசி உயராம பார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம்ல, குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். இப்படி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, மதுபான கடை மூடியாச்சு, அதே பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி இக்கட்டான நிலை. 40,000 கோடி அரசுக்கு செலவு கொரோனா காலத்தில். அதையெல்லாம் பொருட்படுத்தல. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும், அதுதான் தலையாய கடமை என்று கருதி அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதோட நானே அப்பொழுது 32 மாவட்டத்துக்கு நான் சென்றேன். 32 மாவட்ட மக்களையும் சந்தித்தேன். 32 மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர் கூட்டத்தை கூட்டி அந்தந்த மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது, அதற்கு என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து உடனுக்குடன் உத்தரவு பிறப்பித்து நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்பொழுது கூட மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு கொரோனா வைரஸ் அதிகமாக இருக்குது, உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சொன்னாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தல. என்னை விட என்னை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் முக்கியம், என் உயிர் முக்கியம் அல்ல. 32 இடத்துக்கு நான் சென்றேன். நான் திருச்சியில அந்த கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஒரு அற்புதமா ஒருத்தர் பேசுறார், விவசாயி, தமாக மாவட்ட தலைவர் என்று கருதுகிறேன், பிரம்மாண்டமான கட்டுடலுடன் ஒரு 55 வயசு இருக்கும். அவர் அழகா பேசினார், என்னிடத்துல பல கோரிக்கை வச்சார். 5 நாள் கழித்து கொரோனா நாள் இறந்துட்டார். அப்பதான் எனக்கு பயமே வந்தது. கொரோனா எப்படி உயிரை குடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் அப்பதான் வந்து. அது வரைக்கும் 10 மாவட்டத்துக்கு நான் சென்று வந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் மாஸ்க் போட்டுட்டு போனேன். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவல் வீரியமானது. அந்த கொரோனா வைரஸ் பரவலை உரிய நேரத்தில் தடுத்து நிறுத்தி விலை மதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த காலகட்டம் இன்றைக்கு பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டன. இன்றைக்கு இன்னைக்கு மாணவர்கள் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று மனக்கவலையில் இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, நல்ல தேர்வு எழுதி பட்டம் பெற்றாங்க. நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது கல்வியிலே புரட்சி, ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அம்மா முதலமைச்சர் ஆன உடனே அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்தாங்க. ஒரு மாநிலம் கல்வியிலே சிறந்தா ஒழுக்கம் கிடைக்கும், பண்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி தேவை. அதை எண்ணினார்கள் அம்மா. அந்த எண்ணப்படி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய கல்லூரியிலே அம்மா இருக்கின்ற காலத்திலே தொடங்கப்பட்டான். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை அதிமுக அரசாங்கம், அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இந்த ஆட்சி நடத்தப்பட்டது.
அம்மா வழியிலே அம்மா பாதையிலே அண்ணா திமுக அரசு நடைபெற்றது. அந்த காலகட்டம் 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை தமிழகத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கல்லூரி கொடுத்தோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். அதோட 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொண்டோம். அதுதான் திருப்பூர்ல ஒண்ணு கொடுத்தோம், உங்க மாவட்டத்தில் திருப்பூர்ல கொடுத்தோம். இப்படி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது கிட்டத்தட்ட 6 மாநில அரசாங்கத்தால் கொண்டாந்தாங்க. ஆக இப்படி அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்று 52 மாசம் ஆயிடுது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தாங்களா? திறமை வேணும். திறமையான அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மை கிடைக்காது. இந்த தமிழகத்தில் ஏற்றப்படுவதற்கான திட்டங்கள் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியாது. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கலாம். இது அண்ணா திமுக ஆட்சியில இந்த நிறைவேற்றப்பட்டோம். இன்றைக்கு 2011 2021 வரை நீங்க எண்ணி பாருங்க. 2011 அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான கல்லூரி திறந்ததை விடவே 10 ஆண்டுல 2019 20 100க்கு 54 பேர் பட்டப்படி படிச்சாங்க. 100க்கு 54 பேர். இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்காக சொல்லிட்டு, ஒரு மாநில அரசாங்கம் எப்படி செயல்படும், ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்பட்டது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சியில துறை வாரியா நாங்க விருது பெற்றோம். உள்ளாட்சி துறையில திறமையா செயல்பட்டு 140 தேசிய விருதுகளை பெற்றோம். 140 தேசிய. இன்றைக்கு ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகின்ற பொழுது அந்த பரீட்சையில என்ன மார்க் வாங்குறானோ அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு ரேங்க் கிடைக்கும். அதே போல ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்று நாங்கள் திறமையான அரசாங்கம் நிரூபித்து காட்டினோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சாரத்துறையிலே தேசிய விருது, கூட்டுறவுத்துறையிலே தேசிய விருது, சமூகநலத்துறையிலே தேசிய விருது, உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து இந்திய அளவில் முதலிடம் கிறிஸ்கர்மான விருது பெற்றோம். அது மட்டுமல்ல, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய விருதை பெற்ற அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது அண்ணா திமுக ஆட்சியில். திண்டுக்கண்ணில் இருக்கின்ற ஒரு தொழிலாளி நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளி என்னை சந்தித்து 2 கையும் இல்லாத வந்தார். 2 கையும் கிடையாது அவருக்கு. தம்பி கொஞ்சம் பேசாத இருப்பார். 2 கையும் இல்லாம என்னை சந்திச்சார். கோரிக்கை மனு கொடுத்தார். அந்த கோரிக்கை மனுவில் படிச்சு பார்த்தேன். எனக்கு 2 கையும் பொறுத்து வேணார். ஏப்பா 2 கையும் இல்லையே, எப்படி பொறுத்து வேணும்? இல்ல நான் மருத்துவரை கேட்டேன், முதலமைச்சர் நினைத்தனா, முதலமைச்சர் நினைத்தால் 2 கை எனக்கு கிடைக்கினார். நான் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து அதுக்கு ஒரு குழு போடுங்க, மருத்துவ குழு, இவரை பரிசோதனை பண்ணுங்க, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் செயல்படுத்தலாம்னு. அதே மாதிரி குழு போட்டாங்க, அவர்களை பரிசோதனை பண்ணாங்க. இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி இணைக்கப்பட்டு இன்னைக்கு அருமையா வாழ்ந்துட்டு இருக்கார். இன்னைக்கு அவர் திருமணமாகி 2 குழந்தையோடு இருக்கார். இது இந்திய அளவில் ஒரு அரசு பொது மருத்துவமனையில் இப்படி அறுவை சிகிச்சை செய்து கையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு முந்தி திண்டுக்கல்ல இருக்கும்போது அந்த நாராயணசாமி என்னோட கை குலுக்கி பார்த்தார். நான் சொன்னேன், இதெல்லாம் வெயிட் தூக்க முடியுமான்னு. கொடுங்கண்ணா 5 கிலோ வெயிட் தூக்கி பார்த்தார். பழத்தை எல்லாம் போட்டு கொடுத்தேன். 5 கிலோ வெயிட் தூக்குனாரு, பந்து விளையாடுனார். இப்படி மக்களுக்கு சேவை செய்வதிலே
முதன்மை அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்போ திமுக ஆட்சியில கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டுதா உயிரோட போய் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. காலில் அடிபட்டதுக்கு அங்க சரியா ட்ரீட்மெண்ட் இல்லாம வரும்போது இறந்து வெளியே வந்தாங்க. திமுக ஆட்சியில் காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா உயிர் இல்லாத வராங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கடலூர்ல ஒருவருக்கு சளி தொந்தரவு. அந்த சளி தொந்தரவை அங்க இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் காண்பிக்க போறார். அங்க சளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க, நாய்க்கடி ஊசி போடுறாங்க. எவ்வளவு மோசம் சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல. ஒரு நிர்வாகம் என்பது சரியா இருக்க வேணும். இன்றைக்கு ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. ஏழை மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பொது மருத்துவமனை நாடி தங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அரசு மருத்துவமனை சிகிச்சை பெறாங்க. ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, நிறைய இடத்துல டாக்டரே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற போது 35,000 பேர் மருத்துவர், செவிலியர், மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். 35,000 பேர் அண்ணா திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ சிகிச்சை வழங்கணும் ஏழைகளுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுவோம். உலக வங்கி திட்டத்தின் மூலமா நிறைய நிதி வாங்கி இன்னும் பல மருத்துவமனை எல்லாம் விரிவுபடுத்தணும். அது மட்டும் இல்ல, கேன்சர் அதுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகுதான் 10 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த கேன்சர் அந்த உண்டான பேஷண்ட்டுக்கு நோயாளிக்கு அதை கண்டறிந்து குணப்படுத்துகின்ற மிஷின் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். 20 கோடி, ஒவ்வொன்றும் 20 கோடி. இதை ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, இந்த விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில உதவி செய்து உடுக்க இறந்தவன் கை போலே அங்க இடுக்கண் களைவதான் நப்புலாம். 26 ஆண்டுக்கு முன்பு வல்லோ பெருந்தையார் ஆகவே ஒருவனுக்கு இடுப்புல வேசி அவிழ்கின்ற பொழுது இப்படி தானா வந்து கை சரி செய்தோ அதே போல விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில தானாக வந்து உதவி செஞ்சோம். இன்னைக்கு விவசாயிகள் 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நம்முடைய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம்ல. அது மட்டும் இல்ல, நீர் வேணும் நமக்கு, விவசாயத்துக்குன்னா தண்ணீர் வேணும். அதுக்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சர்வே பண்ணி எங்கெல்லாம் மழை நீர் வீணாக போய் கடல்ல கிடைக்குதோ அந்த நீரை எல்லாம் சேமித்து நம்முடைய மக்களுக்கு நிலத்தடி நீர் உயர்த்தி தேவையான நீர் கொடுப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி நிலத்தடி நீரை உயர்த்தி குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகளுக்கு அவருடைய பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வேணும். இந்த இடத்துல தான் உடுமலைப்பேட்டை பகுதியில் தான் சட்டமன்றத்தில் தான் இந்த அறிவிப்பு கொடுத்தேன். விவசாயிகளுக்கு 1/4/2021 முதல் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இந்த தொகுதியில் தான் கொடுத்தேன். விவசாயிகள் எந்த நேரத்துக்கு போனாலும் அவர்கள் பம்பு செட்டை இயக்கலாம். விவசாயிகளுக்கு அது தேவை. ஏனென்றால் இரவுல போய் மின் மோட்டாரை இயக்கி தண்ணீர் பாய்ச்ச முடியாது. அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற நம்முடைய அப்பொழுது அமைச்சராக இருந்தாங்க, அவருடைய கோரிக்கை ஏற்று விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று மும்முனை மின்சாரத்தை விவசாயிகளுக்கு கொடுத்த அரசாங்கம். அதே போல தென்னை விவசாயிகள் வாடல் நோய், அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறீங்க. அதையும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கென்று ஆராய்ச்சி செய்து சரியான பூச்சிக்கொல்லி மருந்தை கண்டுபிடித்து அந்த வாடல் நோயை தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வாடல் நோய் வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் வந்து நிதி பெற்றோம். முதற்கட்டமாக 20 கோடி பெற்று இந்த விவசாயிகளுடைய நன்மைக்காக அண்ணா திமுக ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல ஆனைமலையார் நல்லாறு திட்டம் நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை. அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது நானும் அருட்சகர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் சகோதரர் KC கருப்பன் அவர்களும் நேரடியாக
கேரளா சென்று அங்க இருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை, நம்முடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை எடுத்து வச்சோம். அவர்களும் அதை பரிசீலிப்பாக சொன்னாங்க. இன்றைக்கு 2 அரசாங்கமும் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு 2 அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. அதன் மூலமாக அவள் கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் நாம் இதை செயல்படுத்தலாம் என்று தெரிவித்தார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் கேரளாசோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆனமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை அண்ணா திமுக அரசு எடுக்கும். அதேபோல திருமண உதவி திட்டம் 26,000 50,000 தாலிக்கு தங்கண்ணைக்கு 80,000 ரூபாய் ஒரு பவுன். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாண்பு அம்மாவர் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ், தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி 12 லட்சத்துக்கு மக்களுக்கு கொடுத்தாங்க. 12 லட்சம் பெண்களுக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே நிதியுதவி கொடுக்கப்பட்டது, தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி முழுவதுடன் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அதோட அந்த நம்முடைய திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளி போது. அதே போல ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் கூரை வீட்டில் வசிக்கிறாங்க, வீட்டு மனையே இல்லாம வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அண்ணா திமுக அரசாங்கமே வீட்டு இடத்தை வாங்கி பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, நீங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. தமிழகத்தில் 41%, சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நிறைவேற்றுவதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2,818 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க அத்தனை பேர் ஏழைகள், மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்தை கொண்டவுடன் அந்த இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்தவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி உத்தரவு போட்டு ₹1 செல்லாம அரசாங்கமே அந்த உள்ஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை கட்டி இன்றைக்கு அவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்கள், பட்டா நிறைய பேருக்கு, 1000 லட்சக்கணக்கான பேருக்கு பட்டா கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை விதி 110 சட்டமன்றத்தில் அறிவிச்ச 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் அறிவிச்சு 90% நிறைவேற்றணும். அம்மா இருக்கும் போதே ₹500 முதியோர் உதவித்தொகை 1000 உயர்த்தி கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் 520 அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்தினாங்களா? உயர்த்தல. அதுக்கு பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஏழை தொழிலாளிக்கு சம்பளம் கூட முறையா கொடுக்கல. அதிமுக கட்சி தான் மத்திய அரசோட தொடர்பு கொண்டு அங்கே நிலுவைத் தொகையை அவளுக்கு வழங்க வேண்டும். அத்தனை பேரும் பணிபுரிகின்ற 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை தொழிலாளிகள் என்று அழுத்தம் கொடுத்து முதற்கட்டமாக 2,999 கோடி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணத்தை, நிதியை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. அதே போல அம்மா இருசக்கர வாகனம், நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், வேலை முடிஞ்சு வீடு திரும்பணும். அவர்களுக்கு அம்மா அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்த உடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுக்கணுங்க. அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு
அதை செயல்படுத்தியது பாரத பிரதமரை நேரடியாக சென்னைக்கு அழைத்து முதல் அம்மா இருசக்கர வாகன நிகழ்ச்சியை தொடக்கி வச்சோம். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் கொடுக்கும். இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதே போல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் 67%. இன்னைக்கு கரண்ட தொட்டா ஷேக் அடிக்கும், கரண்ட் பில்லு கேட்டாவே ஷேக் அடிக்குது திமுக ஆட்சி. உண்மைதானே? கடைக்கெல்லாம் பீக் அவர் கடை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் பீக் அவர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அதோட இந்த பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் அவர் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நகராட்சியில் 1000 ரூபாய் வரினா இப்போ 2000 ரூபாய் வரி கட்டணும். அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் கடைக்கு போட்ட வரி 1000 ரூபாய்னா திமுக ஆட்சியில் 150% உயர்த்தப்பட்டு 2500 ரூபாய் கடை வரி கட்டணும். குடிநீர் வரி போட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இப்போ ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நீங்க அவளோடய இருக்கிறீங்க. முல்லக்கல்ல 4 வருஷம் கழிச்சு பார்த்தா மக்களை சிந்தித்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இப்ப அதிகாரி வீடு வீடா வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய மனுவா எழுதி கொடுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி அந்த குறையை தீர்க்கிறேன்னு சொல்றார். நடக்குமா? ஒண்ணு வேணா கண்டுபிடிச்சிருக்காரு. இதுல 46 பிரச்சனை இருக்குதான். மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா பிரிண்ட் அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த 46 பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. முதலமைச்சர் நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். அதோட இந்த உங்களுடன் ஸ்டாலின் இதுல மனு வாங்கியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற ஒரு இடத்துல மனு வாங்கி அந்த மனு ஆத்துல கிடக்குது. அதை போய் காவல்துறை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதே போல வலைதளத்தில் வந்த செய்தி புதுக்கோட்டையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக மனு வாங்கப்பட்ட மனுவை வடை கட்டி கொடுக்குறாங்க. கடையில் வடை கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது இந்த ஆட்சியுடைய லட்சணம். இதோட திமுக தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னாங்கல்ல, செஞ்சாங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். உடுமலைப்பேட்டைக்கு வந்து அந்த ரகசியத்தை சொல்லிட்டு போ, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி வாக்களை பெற்றுவிட்டு இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார். சட்டமன்றத்தில் போன கூட்டத்தொடரில் பேசுறார், எங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. நீதிமன்றத்தில் அது வழக்கு வந்து அந்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வந்துட்டது, அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய இயலாது என்று இப்ப கையை விரிச்சிட்டார். இதைத்தாயா நாங்களும் சொன்னோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டது, தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் செயல்பட முடியாது, நீட் தேர்வு விலக்கு பெற முடியாது என்று பலமுறை சொன்னோம். ஆனா மக்களிடத்தை குழப்பி இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப அப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்லி லட்சக்கணக்கான பேருக்கு 1 கோடி பேர் கையெழுத்து வாங்க சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து வாங்கின பேப்பர்லாம் அங்கே சேலம் மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்தில் பெத்தநாயகம்பாளையத்தில் மாநில திமுக இளநிலை மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் மேடையில் வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசும்போது காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் பறந்து போய் திமுக அமர்ந்திருந்த நாற்காலி கீழே விழுந்து மிதிப்பட்டு. இதுதாங்க திமுகவுடைய நிலைமை. மனு அழகா வாங்குவாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு படத்துல வரும், சதுரங்க வேட்டையில் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்தாண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் உங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக வாக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் மாறல் அரசு போடுகின்ற நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் கூட்டணி கட்சியில்
சார்பாக அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 1100 கோடியில பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பண்ணை கிணற்றில் கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 255 கோடியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 293 கிலோமீட்டர் சாலைகள் 192 கோடியில அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கிராம ஊராட்சி 57 கிராம ஊராட்சிகள்ல 220 கோடி மதிப்பீட்டில் அனைத்து திட்டப்பணிகளும் முடிச்சு கொடுத்திருக்கோம். அதே போல வேளாண்மை துறை மூலம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், கூட்டுப்பண்ணை திட்டம், வறட்சி நிவாரணம், தேசிய வேளாண்மை சந்தை திட்டம், உழவர் சந்தை, வேளாண் இயந்திரங்கள் ஆகிய திட்டத்தின் மூலம் 135 கோடி இந்த விவசாய பணிகள் முடிக்கப்பட்டது. குடிசை பகுதி மற்றும் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 2163 வீடுகள் 65 கோடி மீது கட்டி கொடுக்கப்பட்டது. எங்க இந்த உடுமலைப்பேட்டை நகராட்சி 100 ஆண்டு, அதை 100 ஆண்டு வந்தது. அந்த 100 ஆண்டு அதை 100 ஆண்டு வந்தது காரணத்தால் சிறப்பு நிதி வேணும்னு இங்க இருக்கின்ற அறிவிச்சவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக அரசு 50 கோடி கொடுத்தது. 100 விழாவை முன்னிட்டு 50 கோடி கொடுத்து உடுமலைப்பேட்டை நகராட்சி 100 ஆண்டை இருந்த காரணத்தால் அதற்கு 50 கோடி கொடுத்து அதில் பஸ் நிலையம், சந்தை, புதிய கட்டிடம், 16 பூங்கா, நகரத்தில் LED லைட்டு, அதே போல கழிவுநீர் கால்வாய் அமைச்சு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. சூழசூரன்பட்டி, ஜமீன் ஒத்துக்குழி, சமத்தூர் ஆகிய பேரரசுகள் 38 குடும்பத்தில் அனைத்து திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது. PAP திட்டத்தின் கீழ் காண்டூர் கால்வாய் சீரமைப்பு 72 கோடி ஒதுக்கி கால்வாய் சீரமைப்பு. 56 கோடி மதிப்பில் திருமூர்த்தி கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த திட்டத்தில் ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கீங்க. கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் இருப்பதற்கு இன்றைக்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதே இன்றைக்கு திரு S. விக்னேஷ் அவர்களே, திரு R. முருகேசன் அவர்களே, திரு C. அன்பரராஜன் அவர்களே, திரு CM பிரனேஷ் அவர்களே, திரு AV நடராஜன் அவர்களே, திரு M. இளஞ்சலியன் அவர்களே, திரு சின்னபாலு, என்கிற P. பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு V. சுவாமிச்சந்திரன் அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, திரு ஸ்ரேஷ் பொன் முத்தலிங்கம் அவர்களே, திருமதி சாஸ்திரி ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு P. நரிமுருகன் அவர்களே, திரு M. சுந்தரராஜன் அவர்களே, திரு R. சதீஷ்குமார் அவர்களே, திரு S. M. நாகராஜன் அவர்களே, திரு S. உதயகுமார் அவர்களே, திரு G. வெங்கடேசன் அவர்களே, திரு துபாய் S. ஆர்வம் அவர்களே, டாக்டர் திரு V. வாசுதேவன் அவர்களே, திரு P. R. பாண்டியன் அவர்களே, திரு P. செல்வராஜ் அவர்களே, திரு விருகல்பட்டி N. பிரகாஷ் அவர்களே, திரு ருத்ரேஸ்வரன் அவர்களே, திரு ரங்கராஜன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் முனைவர் மோகன் பிரியா சரவணன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு T. ரத்தினவேல் அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்த ஐக்கிய கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் முத்துராஜ் அவர்களே, தென்னிந்திய பார்வையாளர் கழக நிர்வாகிகளே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, அதே போல முன்னாள் MLA நடராஜன் அவர்களே, முன்னாள் MLA பரமசிவம் அவர்களே, மற்றும் திரளாக வருகிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.